ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பக்கம் என்னடானா, இந்த மாதிரி அஞ்சலி பூமியை தான் கலகாலந்தா சாமியோட உதவியால் வசியம் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல், இதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக பூமியை பிரியவே வாய்ப்பு கிடையாது. பூமி நம்மளோட வலையில் விழுந்துட்டா. அது மட்டும் இல்லாமல் அந்த சாமி சொன்ன மாதிரியே நம்ம பூமியோட கல்ல அந்த கயிறையுமே கட்டிட்டோம். அதனால இதுக்கப்புறமா நம்மளோட லைஃப்ல எங்க முத்தழகு மறுபடியும் வந்துருவாளான்னு சொல்லிட்டு கவலையே பட தேவையில்ல. ஏன்னா பூமி நம்மளோட வலையில விழுந்திருக்கனால நம்ம கூட மட்டும்தான் இருப்பான், நம்மளையே லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு செம்ம ஆனந்தத்துல இருக்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பூமியும் மனசுக்குள்ளேயே இதுக்கு முன்னாடி எப்படி அஞ்சலியை ஏமாத்துறதுக்காக பாண்டியம்மா முன்னாடி எப்படி பிளான் போட்டு கலகால அந்த சாமியாரை பத்தி அவங்களுக்கு தெரிய வச்சோன்றதை யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம, இதுக்கப்புறமா அந்த அஞ்சலியை நான் ஆட்டி வைக்க போறேன். அது மட்டும் இல்லாம அந்த அஞ்சலி எப்படி காதல் அன்புன்னு ஒரு வார்த்தையால என்னையும் என் முத்தழகையும் பிரிச்சு என்னோட லைஃபையே நரக குழியில தள்ளிட்டாலோ அதே மாதிரி நான் அவளை பண்ண போறேன். நான் அவளோட ரூட்லயே போய் பழி வாங்க போறேன். அது மட்டும் இல்லாம எந்த அன்பால என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்காளோ அதே அன்பை வச்சு அவளை நான் ஆட்டி படைக்க போறேன். அது மட்டும் இல்லாம அதே அன்பால அவ வாயில இருந்து அவ பண்ண எல்லா தப்பையுமே வாங்கி அது மூலயமா இந்த அஞ்சலியை வசமா பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம, இதுக்கப்புறமா அந்த அஞ்சலி அவ ஆட்டத்துக்கு நான் ஆறதான் நினைச்சு நான் ஆறாட்டத்துக்கு அவ ஆடிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம இது பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இவ முத்தழகு கிட்ட போக கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை பண்றேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போறது மட்டும் இல்லாம, எப்பவும் போலயே காலங்காத்தாலேயே சீக்கிரமா எந்திரிச்சு முத்தழகு கிட்ட வம்பு இழுக்கணுன்ற காரணத்துக்காகவே அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பம்பு செட்ல குளிக்கிறதுக்காக போகும்போது இதை பார்த்த பொண்ணையும் முத்தழகு கூட பூமியை கோர்த்து விடணுன்றதுக்காக முத்தழகு தண்ணிக்குள்ள இருக்கும்போது அவங்க அங்கிருந்து ஓடி போயிட, இது தெரியாத பூமியும் எப்பவும் போலயே தண்ணிக்குள்ள இறங்கி குளிக்க ஆரம்பிக்க. ஆனா தண்ணிக்குள்ள இருந்த முத்தழகு பொண்ணியோட வாய்ஸே கேட்காததுனால திடீர்னு மேலே எந்திரிச்சு வந்தாதான் தெரியுது அவங்க முன்னாடி பூமி நின்று குளிச்சுட்டு இருக்காங்கன்னு. சோ அவங்க எப்பவும் போலயே செம்மையா சண்டை கோழியாவே மாறி பூமி கிட்ட சண்டை போட ஆரம்பிக்க, பூமியும் சும்மா இல்லாம முத்தழகு கிட்ட வம்பு இழுக்க, உடனே முத்தழகு ரொம்பவே கோபமா பூமி கிட்ட திட்டிட்டு போற மாதிரி போக, ஆனா பூமியோ எப்பவும் போலயே முத்தழகு கிட்ட தான் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்க மாதிரி நீச்சலே தெரியாத மாதிரி மயங்கி கிடக்குற மாதிரி அந்த தண்ணியில மயங்கி விழுறாங்க. உடனே இதை பார்த்த முத்தழகு மறுபடியும் மனசு கேட்காம திரும்ப வர, உடனே இதை பார்த்துட்டு பூமி மறுபடியுமே எந்திரிச்சு யாராவது பம்பு செட்ல போய் நீச்சல் தெரியாம மயங்கி விழுந்து உயிருக்காக போராடுவாங்களா? ச்சே, உனக்கு என் மேல இருக்கிற அக்கறைக்கு அளவே கிடையாது. அதனால தானே நீ எதையுமே யோசிக்காம என்ன காப்பாத்த வரேன்னு சொல்லிட்டு முத்தழகு கிட்ட மறுபடியுமே வம்புலுக்கு. உடனே இதனால கோவப்பட்டுட்டு முத்தழகு அங்க இருந்து கிளம்பி போக, ஆனா பூமியோ சிரிச்சுக்கிட்டே முத்தழகு கிட்ட இந்த மாமனை ரசிக்காத ஆளே இருக்க முடியாது, நீ என்ன தானே ரசிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. உடனே போற முத்தழகோ சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போக, அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட பூமியும் கொஞ்சம் கொஞ்சமா முத்தழகுக்கு நம்மள பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அந்த பம்பு செட்ல குளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நடக்கிறது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க பொண்ணையும் முத்தழகு முகத்தை பார்த்துட்டே அவங்களோட மனசுல என்ன இருக்குன்றத கண்டுபிடிச்ச மாதிரியே ரொம்பவே சந்தோஷப்பட்டு முத்தழகு பூமி கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது வழியிலேயே மறிச்சு அவங்க கிட்ட என்ன முத்தழகு எங்க இவ்வளவு வேகமா கிளம்பிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே முத்தழகோ ஏண்டி நான் தண்ணிக்குள்ள போனதுக்கு அப்புறமா நீ எங்கடி போயிட்ட, நீ போனதுனால மறுபடியும் அந்த பக்கத்து வயல்காரங்கிட்ட நான் சண்டை போட்டுட்டு வர வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, உடனே பொண்ணியோ இல்ல யாரோ என்ன கூப்பிட்டுமா தெரிஞ்சு அதனால நான் போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல திரும்பி வந்துடலான்னு பார்த்தேன். ஆனா திரும்பி வந்து பார்த்தா அந்த பம்பு செட்ல அந்த வயல்காரன் குளிச்சிட்டு இருக்கான், அது அந்த வெள்ளக்காரன் குளிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு நீ எங்க போயிட்டேன்னு சொல்லிட்டு தேடும் போதுதான் நீ சிரிச்சுக்கிட்டே இப்படி நடந்து போறதை பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து பேச வந்திருக்கேன். நீ என்னடானா அவனும் நீயும் சண்டை போட்ட மாதிரி பேசிட்டு இருக்க, ஆனா உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்பவே சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பி போற மாதிரிலாம் தெரியுது. என்ன நடந்துச்சு, என்ன அவன் கூட நீ நிஜமாவே சண்டை போட்டியா இல்லைன்னா ஏன் முன்னாடி அப்படி சொல்றியா, உங்க 2 பேருக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கேட்க, உடனே இதை கேட்டுட்டு முத்தழகு ஒரு மண்ணும் நடக்கல, அவன் மேல எனக்கு எரிச்சலா தான் வருது, அவன் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கா, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான், அவனை பார்க்க பார்க்க எனக்கு கோவமா வருது அப்படின்னு சொல்ல, உடனே இதை கேட்ட பொண்ணையும் நீ சொல்றதை என்னால இப்ப நம்பவே முடியல, ஏன்னா உன் வாய் ஒண்ணு சொல்லுது உன் முகம் ஒண்ணு சொல்லுது, நீ அவனை பத்தி பேசும்போதெல்லாம் ஏதோ உன் முகம் பிரகாசமான மாதிரி தெரியுது, ஒருவேளை நீ அவனை ரசிக்க ஆரம்பிச்சா நினைக்கிற, என்ன நீ அவனை லவ் பண்றியா என்ன, ஆமானா என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நான் அவன்கிட்ட போய் பேசுறேன், கண்டிப்பா அவன் ஒத்துப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முத்தழகையும் பூமியையும் சேர்த்து வைக்கிறதுக்காக பொண்ணி அது இதுன்னு சொல்லி முத்தழகோட மனசை கலைச்சிட்டு இருக்க. அப்ப இதை கேட்டுட்டு முத்தழகோ அடி பாவி லவ் கிவன் எதோ சொல்ற, அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தை மாதிரி, தயவு செஞ்சு அதை பத்தி பேசாத, அது மட்டும் இல்லாம எனக்கு அவனை கண்டாவே பிடிக்கல, அவன் என்கிட்ட சண்டையே போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே பூமியை பத்தி குறை சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு பொண்ணையும் என்னதான் அவன் கூட சண்டை போட்டாலும் நீ கடைசியில அவனால சிரிச்சு சந்தோஷமா தானே இருக்க, இப்ப கூட பாரு சிரிச்சுக்கிட்டே போன மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, சண்டை போட்டாலும் நீ என்னமோ அவனை வெறுக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல, என்ன கரெக்ட் தானே, அவனை பத்தி யோசிச்சு பார்த்தாவே உனக்கு சந்தோஷமா தானே இருக்கு, வெறுப்பா வருது அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இதை கேட்டுட்டு முத்தழகும்
ஒரு நிமிஷம் மனசு தடுமாறி பூமியை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சு லைட்டா வெக்கப்பட ஆரம்பிக்க உடனே இதை பார்த்துட்டு பொன்னி நல்லா அவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மறுபடியும் கலாய்க்க ஆரம்பிக்க உடனே பொன்னி இந்த மாதிரி அவங்கள கலாய்க்கிறத பார்த்துட்டு கடுப்பான முத்தலுக்கும் அவங்கள செம்மையா திட்டிட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே பொன்னிய பின்னாடி இருந்து முத்தலுக்கு கிட்ட ரொம்பவே சத்தமா ஏண்டிய வீட்டுக்கு போயிட்டு கூட நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு நிஜமாவே அந்த வெள்ளைக்காரனை பிடிச்சிருந்தா இப்பவே என்கிட்ட சொல்லிடு, அப்புறம் நான் உன் ரூட்ல வரமாட்டேன், அப்படி இல்லாம இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கவேன் நான் அவனை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு கொஞ்சம் கடுப்பான முத்தலகும் ஆமா அவ கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாளாமே போனா போட்டோம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பொன்னியையும் பூமியையும் செம்மைய திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போக அப்ப இதை பார்த்துட்டு திலகமும் இந்த மாதிரி முத்தலகு மறுபடியுமே ரொம்பவே கோபமா வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு அவங்க கிட்ட என்ன விஷயம் சொல்லி கேட்க உடனே முத்தலகு எல்லாம் அந்த பக்கத்து வயல்கார அந்த வாதியாரால தான் அவன் தான் மறுபடியும் என்ன செம்மைய வெறுப்பேத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு திலகமும் ஏண்டி அவன் அப்படி யாரு உன்னையே இவ்வளவு வெறுப்பேத்திட்டு இருக்கான்னா அவனை நான் பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்ல உடனே முத்தலகு நான் உங்களை அவனை பார்க்க அப்புறமா கூட்டிட்டு போறேன், இப்போதைக்கு அவனை பத்தி யோசிக்காம இருக்கதா எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. ஆனா திலகமும் முத்தலக தடுத்து நிறுத்திட்டு அம்மா உங்ககிட்ட போட்டோ எல்லாம் கொடுத்தனே அதுல எவனையாவது ஒருத்தனையாவது எனக்கு பிடிச்சிருக்கா அவங்ககிட்ட பேசி முடிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே முத்தலகோ ஏன் சித்தி இருக்கிற கடுப்புல நீங்க வேற எனக்கு கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு அதுல எல்லாம் சுத்தமா விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு எப்பவும் போலயே வயலுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கும் போது பொன்னி சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு பூமியை பத்தி லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பூமியை பத்தி யோசிக்கும் போது அவங்களே அறியாம கொஞ்சமா ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்க அப்ப இதை புரியாத முத்தலகோ எதுக்காக அவனை பத்தி யோசிக்கும் போது நான் சந்தோஷமா இருக்கேன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சு இதுக்கப்புறமா நம்ம அவனுக்காக சிரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் இன்னொரு பக்கமும் அவங்களால பூமியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம அவங்க பண்ணது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அவங்களுக்காக கொஞ்சம் சந்தோஷமும் பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களாவே சமாதானப்படுத்திட்டு அங்க இருந்து மறுபடியுமே வேலைக்காக கிளம்பி போக அப்போ திலகம் ஏற்கனவே முத்தலகு கிட்ட சொன்ன மாதிரி இந்த மாதிரி பூமியை யார் வெறுப்பத்துறாங்கன்றத பாக்கிறதுக்காக முத்தலகு கூட சேர்ந்து அவங்களோட வயலுக்கு வந்துட்டு இருக்க அப்போ கரெக்டா இந்த மாதிரி திலகு வயலுக்கு வேலைக்காக வரும்போது அவங்க கூடயே திலகமும் வரத பார்த்துட்ட பொன்னி உடனடியா பூமி கிட்ட இதை பத்தி சொல்லி அவங்களை எச்சரிக்கைப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவசரமா ஓடி போய் தன்னோட வயல்ல முத்தலுக்கு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பூமி கிட்ட இந்த மாதிரி திலகமும் அவங்க கூட வராங்கன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பூமி செம்ம பதட்டத்தோட எங்க போகிறதுனே தெரியாம எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்க அப்ப கரெக்டா அங்க முத்தலுக்கு கூட வந்த திலகமும் பக்கத்து வயல்ல யாருமே இல்லாததை பார்த்துட்டு ரொம்பவே குழப்பமா முத்தலுக்கு கிட்ட எங்கடி நீ சொன்ன வாதியார காணும் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே முத்தலுக்குமே எங்க போயிட்டான்னு தெரியலையே, எனக்கு முன்னாடியே இங்க வந்து ஆட்டம் போட்டுட்டு இருப்பான், இன்னைக்கு என்ன நாம வந்ததே லேட்டு அவனும் இவ்வளவு நேரம் வராம இருக்கானா ஒண்ணுமே புரியலையே சித்தி அப்படின்னு சொல்ல உடனே திலகம் சரி நீ போய் வயல்ல வேலையை பாரு நான் கொஞ்ச நேரம் அவனுக்காக வெயிட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்ல உடனே முத்தலகும் வயல்ல போய் அவங்களோட வேலையை ஆரம்பிக்க திலகமும் பூமிக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அப்போ திலகம் இந்த மாதிரி தனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பார்த்த பூமியும் தான் ஒளிஞ்சிருக்க இடத்துல இருந்து வெளியவே வராம வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க வந்த பொண்ணியும் இந்த மாதிரி பூமி ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்றத பார்த்துட்டு உடனடியே திலகத்தை அங்க இருந்து அனுப்புனாதான் பூமியால வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு திலகத்தை அங்க இருந்து வீட்டுக்கு போக வைக்கணுன்றதுக்காக அவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க இந்த மாதிரி திலகத்துக்கிட்ட வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு, வீட வேற நீங்க தனியா விட்டு வந்திருக்கீங்க, யாரோ இந்த ஊர்ல புதுசா திருட்டு பைய வேற வந்திருக்கான்னு சொல்றாங்க, நீங்க வேற அப்படி தனியா விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னா வீட்டுல இருக்க பொருள் எதையாவது அவன் தூக்கிட்டு ஓடிட்டானா என்ன பண்ணுவீங்க, நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க, நான் முத்தலுக்கு கூடயே இருந்து அவளை பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த வாதியாரால முத்தலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த வாதியார நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு திலகமும் சரி பொன்னி நம்மளோட பொண்ணை நல்லா பாத்துப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்புறனால உடனடியே அவங்க சொன்ன பேச்சு கேட்டுட்டு தன்னோட வீட்டை கவனிக்கிறதுக்காக அங்க இருந்து கிளம்பி போக அப்ப இதை பார்த்த பூமியும் திலகம் அங்க இருந்து போகிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்ணு கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்றதுக்காக அவங்க கிட்ட வந்து பேச வராங்க. ஆனா இந்த மாதிரி பாதி வழியில வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது திலகம் திடீர்னு அடடா வீட்டு சாவியை வேற முத்தலுக்கு கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோமே அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மறுபடியுமே திரும்பி வயலுக்கு வர. ஆனா இது எதுவுமே தெரியாத பொண்ணையோ பூமி கிட்ட ரொம்பவே சகஜமா சிரிச்சு பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்டான நேரத்துல அங்க வந்த திலகமும் இந்த மாதிரி பொண்ணையும் பூமியும் பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு செம்ம ஆத்திரத்தோட அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பூமி பண்ணிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு அவங்க தான் பக்கத்து வயல்ல விவசாயம் பண்ற வாதியார் மாதிரி நடிச்சு முத்தலகை ஏமாத்திக்கிட்டு அவளுக்காக டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம உடனடியா இருந்த கோவத்துல பூமி கிட்ட ரொம்பவே வெறுப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட எவ்வளவு சொன்னாலும் நீங்க என் பொண்ணை விடவே மாட்டீங்களா, உங்களால என் பொண்ணு இதுக்கு மேலே என்ன கஷ்டத்தை அனுபவிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க, என் பொண்ணை நிம்மதியா வாழ விடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப திடீர்னு திலகம் வந்து இந்த மாதிரி பேசுறத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பூமியும் அவகிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டே கொஞ்சம் பதட்டத்தோட நின்றுட்டு இருக்க. அப்போ பக்கத்துல நின்று இருக்க பொண்ணையும் பூமியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக திலகத்துக்கிட்ட பேச போக ஆனா திலகமோ இருந்த கோவத்துல பொண்ணிய பல்லார்னு அவங்களோட கண்ணத்துல அரைஞ்சது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ரொம்பவே கோவமா உன்னை நம்பி தானே என் முத்தலக தனியா இங்க விட்டேன், ஆனா நீயே எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டல, இந்த பூமியாலையும் இவளோட குடும்பத்தாலையும் என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உனக்கே தெரியும்ல,
அப்படி இருந்து உனக்கு எப்படி அவளுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ இந்த மாதிரி திலகம் தன்னை அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பண்ணி ரொம்பவே சோகமா அவங்க கிட்ட, நான் இது எல்லாமே முத்தலகோட நல்லதுக்காக தான் செஞ்சேன், பூமி கூட மட்டும்தான் அவளால சந்தோஷமா வாழ முடியும், ஏன்னா அவ பூமியை எவ்வளவு காதலிச்சான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், அது மட்டும் இல்லாம தோ இங்க நிக்கிறாங்களே பூமி, அவங்களும் கூட முத்தலகை எவ்வளவு காதலிக்கிறாங்கன்றது உங்களுக்கும் நல்லாவே புரியும் நினைக்கிறேன், ஏன்னா அவங்க என்னதான் முத்தலகு அவங்கள பத்தின ஞாபகத்தை சுத்தமா இழந்தாலும் முத்தலகு மேல இருக்க காதலால தான் அவங்க மறுபடியுமே அவ கூடயே சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே உங்களுக்கு புரியல பூமி முத்தலகு மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்கன்றது. அதனால தயவு செஞ்சு பூமியையும் முத்தலகையும் பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்ல உடனே திலகமோ, ஆமா பொல்லாத அன்பு வச்சுட்டாங்க, அந்த அன்பால தானே என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இனிமே அவளுக்கு அந்த கஷ்டத்தை நான் வர விடவே மாட்டேன், இதுக்கப்புறமா அவ கண்டிப்பா உங்களோட குடும்பத்துக்கும் வரமாட்டா, உங்க கூடயும் சேர்ந்து வாழ மாட்டா, ஏன்னா நான் என் பொண்ணுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு முடிவெடுத்துட்டேன், அதனால நீங்க உண்மையாவே முத்தலகு மேல அன்பு வச்சிருந்தீங்கன்னா இதுக்கப்புறமா அவளோட வாழ்க்கைக்குள்ள வராதீங்க, அவ வேற ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு அவளோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு நாங்க ஆசைப்படுறோம், அதே மாதிரி நீங்களும் அவ சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா அவளோட லைஃப்குள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, அப்போ இந்த மாதிரி திலகம் முத்தலகுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை தேடிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே பூமி செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, என் முத்தலகு கூட நான் மட்டும் தான் வாழுவேன், அவ எனக்கு மட்டும் தான் சொந்தம், அவளை நான் கண்டிப்பா யாருக்கு விட்டு தர மாட்டேன், அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் முத்தலகு வாயில இருந்தே என்னதான் அவ கல்யாணம் பண்ணிப்பான்னு உங்ககிட்ட வந்து பேசுவா, அது வரைக்கும் நான் காத்திருப்பேன், அது மட்டும் இல்லாம முத்தலகு என்னதான் காதலிப்பா என்னதான் கல்யாணம் முடிப்பா மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு திலகத்துக்கிட்ட சொல்ல, உடனே இதை கேட்ட திலகமும் ரொம்பவே கோவமா திரும்பி பார்த்துட்டு அது எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, அப்போ இந்த மாதிரி பூமியும் திலகமும் ஏதோ கோவமா பேசிக்கிறத தூரத்துல இருந்து பார்த்த முத்தலகோ அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டு போயிட்டு இருக்க திலகத்துக்கிட்ட, என்னாச்சு சித்தி, இந்த ஆள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம ரொம்பவே கோவமா பேசுற மாதிரி தெரியுது, இந்த ஆள் உங்ககிட்ட ஏதாவது வம்பெழுத்தானா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இதை கேட்ட திலகமும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல முத்தலகு, அவன் உங்ககிட்ட வம்பெழுத்தான்ல, அதனாலதான் அவனுக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணுன்றதுக்காக இங்க வந்த, ஆனா அவன் பேசுற பேச்ச பார்த்தா அவன் ரொம்பவே திமிரு பிடிச்சவனா இருக்கான், இதுக்கப்புறமா நீ ஒன்னும் வயலுக்கு வேலையெல்லாம் ஒன்னும் செய்ய வரத்தவல்ல, நீ வீட்லயே இருந்து அங்க இருக்க வேலையை மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு முத்தலகு, என்ன சித்தி இவனுக்காக நான் எதுக்காக வயலுக்கு வராம இருக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கண்டிப்பா வயலுக்கு வேலைக்கு வரதா செய்வேன், அது மட்டும் இல்லாம இவனை எப்படியாவது அவனோட வயலை விட்டு நான் துரத்தாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த முத்தலகு ஒன்னும் யாருக்கும் பயந்து ஓடுறவ கிடையாதுன்னு சொல்லிட்டு பூமியை பார்த்து முறைச்சு நிக்க, அப்ப இதை பார்த்துட்டு திலகமும் பரவாயில்ல முத்தலகு இன்னுமே பூமி யாருன்னு தெரியாம தான் இருக்கா, அது மட்டும் இல்லாம இவ இருக்கிற கோவத்தை பார்த்தா கண்டிப்பா இந்த பூமி நம்ம கிட்ட இப்ப சவால் விட்ட மாதிரி எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாது, அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் ஒரு மாப்பிள்ளையை ரெடி பண்ணி இவளுக்கு கல்யாணம் முடிச்சு இந்த ஊரை விட்டு அனுப்பி வச்சா நடக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, அப்ப இதை பார்த்துட்டு பூமியும் மனசுக்குள்ளேயே நான் கூடிய சீக்கிரம் முத்தலக என்ன காதலிக்க வச்சாகணும், அது மட்டும் இல்லாம இப்பவே அவங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றது நல்லாவே தெரியுது, ஆனா எனக்கு டைம் ரொம்பவே கம்மியா இருக்குன்றது திலகத்து மூலியமா தெரிஞ்சிருச்சு, அதனால நான் இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க, ஆனா இந்த மாதிரி திலகம் அங்கிருந்து சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா முத்தலகு பூமி பக்கத்துல பொன்னி நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு பொன்னிக்கிட்ட, என்னடி இவன் கூட நின்றுட்டு இருக்க, என்ன உங்ககிட்டயும் இவன் ஏதாவது வம்பெழுத்தானா என்ன, ஆமான்னு மட்டும் சொல்லு, இவனோட வாழை ஒட்ட நறுக்கிற அப்படின்னு சொல்ல, உடனே பொன்னியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் என்கிட்ட எவ்வளவு நல்லா நடந்துக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பூமியை சைட் அடிக்கிற மாதிரி அவங்கள பார்க்க, அப்போ இது பிடிக்காத முத்தலகம் உடனடியா பொன்னியை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட பூமியும் இந்த பொன்னி மூலியமா எப்படியாவது முத்தலகுக்கு நம்ம மேல எவ்வளவு அன்பு இருக்குன்றத அவங்க வாயால இருந்தே சொல்லிடணும், அது மட்டும் இல்லாம அவங்களோட மனசுக்குள்ள இருக்கிறத சீக்கிரமா வெளியே கொண்டு வரணும்னா அந்த பொன்னியோட உதவி நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆனா இன்னொரு பக்கமோ வீட்டுல இருக்கிற அஞ்சலியோ இந்த மாதிரி தான் உண்மையாவே பூமியை கலகானந்த சாமியாரோட உதவியால மயக்கட்டுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கனால பூமி வர்றதுக்காக செம்மையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம பூமி வந்த உடனேயே அவங்களுக்காக சாப்பிட்றதுக்கு நிறைய ஸ்பெஷலான ஐட்டம்ல சமைச்சு வைக்க, உடனே கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த பூமியும் எப்பவும் போலயே அஞ்சலியை நம்ப வைக்கணுன்ற காரணத்துக்காக அவங்க சொல்றபடி எல்லாம் கேட்கற மாதிரி அவங்க சமைச்சு வச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது கூட ரொம்பவே சூப்பரா இருக்கு, நீயும் வேணா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட சொல்ல, உடனே அஞ்சலியோ பூமி எனக்கு நீயே ஊட்டி வரியான்னு சொல்லி கேட்க, உடனே பூமியும் தனக்கு அது சுத்தமா பிடிக்கலனாலும் அஞ்சலிய முழுசா நம்ப வைக்கணும்னா அவ சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரியே ரொம்பவே பாசமா அஞ்சலிக்கு ஊட்டி வர்ற மாதிரி சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கா, அப்போ இதனால அஞ்சலி இன்னுமே ரொம்பவே குஷியாக ஆரம்பிக்கிறாங்க, அப்போ கரெக்டா இந்த மாதிரி பூமி அஞ்சலிக்கு ஊட்டி வர்றத அந்த பக்கமா வந்த ஸ்வர்ணம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம பூமி கிட்ட வந்து, பூமி என்ன பண்ற, தெரிஞ்சுதா பண்றியா, அஞ்சலிக்கு நீ இப்போ ஊட்டி விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இதை பார்த்துட்டு பூமியோ என்ன சொல்றதுனே தெரியாம அமைதியா இருக்க, ஆனா அஞ்சலியோ ஆமா என்னோட புருஷன் எனக்கு ஊட்டி விட்டு இருக்காங்க, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க போயிட்டு உள்ள வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, என் புருஷன் கிட்ட நான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன், சோ இது எங்களோட பிரைவசி, நீங்க இதுக்குள்ள வராம இருக்கதான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஸ்வர்ணத்தை கொஞ்சம் கடுப்பேத்துற மாதிரி பேச, உடனே ஸ்வர்ணமும் நீங்க ஏதோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பூமியை மனசுக்குள்ளேயே இந்த அஞ்சலியை நம்ப வைக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு கடுப்போட அஞ்சலிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க அஞ்சலியோ பூமி இதை பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாதனால அந்த மொமெண்ட்டை
என்ஜாய் பண்ணிட்டு இருக்க பூமியோ சரி அஞ்சலி மீதி எல்லாம் நீயே சாப்பிட்றியா, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கிருந்து அவங்களோட ரூமுக்கு போக உடனே பின்னாடியே போனேன். அஞ்சலியும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பூமி கிட்ட, பூமி இன்னைக்கு நான் உன் கூடயே தூங்க போறேன், உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஷாக் ஆன பூமியும் என்ன சொல்றதுனே தெரியாம இருக்க. ஆனா அஞ்சலியோ பூமி கண்டிப்பா ஓகே தான் சொல்லுவான்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட அவங்களோட பெட்ல போய் படுத்துட்டு இருக்க. உடனே இதை பார்த்துட்டு பூமி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அதை வெளியே காட்டிக்காம அவங்களுமே போய் ஓரமா பெட்ல படுத்திருக்க. ஆனா அஞ்சலி எல்லாம் மீறி போக ஆரம்பிக்க. உடனே இதனால கடுப்பான பூமி ரொம்பவே கோவமா எந்திரிச்சு, போது அஞ்சலி இதோட நிறுத்திக்க, என்னால இதுக்கு மேலேயே எதையும் டாலரேட் பண்ணிக்க முடியாது, முதல்ல இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி ரொம்பவே பதட்டமாகிறது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே என்ன சாமியோட பவர் போயிடுச்சா என்ன, பூமி மறுபடியும் என்கிட்ட பழையபடி பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ஒருவேளை அந்த கயிறு காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பூமியோட காலை பார்க்க அந்த கயிறு அங்கேயே தான் இருக்கு. உடனே பூமியோட மயக்கிறதுக்காக அவங்க மறுபடியுமே அவங்களோட கண்ணு டெக்னிக்லாம் யூஸ் பண்ண. உடனே இதை பார்த்துட்டு பூமியும் ரொம்பவே கடுப்போட, இதுக்கு மேலேயே இதெல்லாம் ஒர்க் ஆகாது, முதல்ல நீ இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே குழப்பமடைஞ்ச அஞ்சலியும், ஏன் இந்த பூமியை என்னால இப்ப மயக்க முடியலன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறது மட்டும் இல்லாம இதை பத்தி நம்ம கலகால அந்த சாமியார் கிட்ட கேட்டே ஆகணும், ஏன்னா பூமி நான் பண்ண விஷயத்துல வசியானா ஆனா சீக்கிரமாவே பழையபடி வந்துட்டானேன்னு சொல்லிட்டு உடனடியே அடுத்த நாளே கலகானந்த சாமியாரை பாக்குறதுக்காக அந்த கோவிலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத பூமியோ இந்த மாதிரி அஞ்சலி கிட்ட நம்ம இப்போ வசியத்துல இருந்து வெளியே வந்த மாதிரி நடந்துகிட்டோமே சொல்லிட்டு உடனடியா மறுபடியுமே அஞ்சலி அவங்கள பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு முன்னாடி எந்த கோவில்ல இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணணும், அதே கோவில்ல அங்கேயே இருக்கிற மாதிரி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள மறுபடியுமே அரேஞ்ச் பண்ணி உட்காரலாம் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பூமி அவங்க கிட்ட இந்த மாதிரி சில பல ரூல்ஸ்லாம் சொல்லி இதெல்லாம் அஞ்சலி கிட்ட போய் சொல்லுங்க, அதனால அவ என்ன அதிகமா டார்ச்சர் பண்ணாம இருப்பான்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையுமே அந்த சாமியார் கிட்ட சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு அந்த சாமியாரும், சரிங்க தம்பி நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன், ஆனா என்ன அந்த கமிஷன் காசு மட்டும் கொஞ்சம் ஏத்தி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே பூமியும் உடனடியா அப்பவே அந்த கலகாலந்த சாமியாருக்கு பணத்தை எடுத்து கொடுக்க. அப்ப கரெக்டான நேரத்துக்கு அங்க வந்த அஞ்சலியும் இந்த மாதிரி பூமி அந்த சாமியாருக்கு பணத்தை எடுத்து கொடுக்கறத பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகி போய் அங்கேயே நின்னுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்படி பணத்தை கொடுத்துட்டு அந்த சாமியார் கிட்ட இந்த மாதிரி அஞ்சலி கிட்ட என்னென்ன சொல்லணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஞாபகப்படுத்த. உடனே அந்த சாமியாரும், இதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதை தானே நான் பண்ணேன், சோ இப்பயும் அதை கரெக்டா பண்ணிடுவேன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி ரொம்பவே ஃபர்ஸ்ட் ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ரொம்பவே மனசுடைஞ்சி அளவு ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பூமியோட அன்புக்காக தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆனா அவ என்னோட அன்பையே எனக்கு எதிராக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான்ல, இந்த மாதிரி ஒரு சாமியாரை ரெடி பண்ணி என்னை இப்படி ஏமாத்திட்டானே, நான் அவனை எப்படியெல்லாம் நம்பினேன், ஆனா அவனுக்கு கொஞ்சம் கூட ஏமால அன்பு இல்லைனாலும் பரவாயில்ல, என் மேல பரிதாபம் கூட படாம விட்டுட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசடைஞ்சு பூமி பண்ணதுக்காக கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு, இந்த மாதிரி என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏமாத்தின பூமியை இதுக்கப்புறமாவும் நான் சும்மா விட மாட்டேன், என்னோட அன்பு அவனுக்கு இப்படி தெரியாம இருக்கிறதுக்கான காரணமே அந்த முத்தலுக்கு தானே, முதல்ல அந்த முத்தலவோட கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பூமியோட கதைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே கோவமா அப்பவே முத்தலக பார்க்கணுன்றதுக்காக அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், அடுத்த அஞ்சலி என்னதான் பண்ண போறாங்க, அவங்க ஒரு பக்கம் பூமி மேல அளவு கடந்த காதல் வச்சிருந்தாலும் அந்த காதலாலேயே அவங்க நிறைய பல தவறுகளை செஞ்சிருக்காங்க. சோ இப்போ அவங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு தவறு பண்ணதா போறாங்களா, அது மட்டும் இல்லாம அதால மறுபடியுமே முத்தலகு பாதிக்கப்பட போறாங்களா, அது மட்டும் இல்லாம இப்போ முத்தலகு தன்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாத அஞ்சலியும் முத்தலகு கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு உண்மையை உளர்னா அடுத்து அவங்களோட நிலைமை என்னதான் ஆகும், ஒருவேளை அவங்களுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருமா, அப்படி இல்லாம அதற்கு மாறா அவங்க இருக்கிற ஞாபகத்தையுமே இழந்து ரொம்பவே மோசமான கண்டிஷனுக்கு போவாங்களா, அடுத்து முத்தலகு என்னதான் ஆக போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை எப்படியாவது பூமி கண்டுபிடிச்சி முத்தலகையும் அஞ்சலியையும் பார்க்க விடாம தடுப்பாங்களா, அப்படி இல்லைன்னா பூமியோட கையை மீறி எல்லாமே நடந்து முடிய போதா, அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.